மாதவனின் திசைகள். ஈழத்தமிழர்களையும் அவர்களிடமிருந்து பிடுங்கி எறியப்பட்ட சுதந்திர வாழ்வையும் படம் பிடித்து கதை சொல்லும் திசைகள். இன்று கிழக்கு தாயகத்தில் காலம் காலமாக ஈழத்தமிழர்கள் வாழ்ந்த தொடக்க கிராமங்கள் இரண்டின் இன்றைய சோகத்தை பேச வருகின்றது. ஒன்று சாகாமம், மற்றையது அதன் அருகே அமைந்த கனகர் கிராமம். சாகாமத்தின் வாசலில் பெயர் பலகையில் சா கம என்று சிங்கள மொழி சொல்வது இந்த கிராமம் செத்துவிட்டதைத்தான் பூடகமாகச் சொல்கிறதா என எண்ண வைக்கின்றது. இங்கு என்ன நடந்தது? பூர்வீக மனித வாழ்வின் தொல்லியல் தேடலுக்கு வாய்ப்பளிக்கும் இந்த கிராமம் தன் வாழ்வை என்று தொலைத்தது என்று ஆராய வருகின்றது இன்றைய திசைகள். அக்கரைப்பற்றிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோவில் பிரதேச செயலக ஆளுகையின் கீழ் அமைந்துள்ள சாகாமம், மாணிக்கமடு, காஞ்சிரம்குடா, கஞ்சிகுடிச்சாறு, தங்கவேலாயுதபுரம் என்ற தமிழர் வாழ்ந்த கிராமங்களையும் ஏனைய இனத்தவர்கள் வாழும் இடங்களையும் பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அபிவிருத்தி வித்தியாசங்களை எங்களால் இன்றும் பார்க்க முடிகின்றது. போர் முடிந்தது, மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்றார்கள். வசந்தம் எம் நாட்டு மக்களுக்கு எட்டிவிட்டது என்று உலகெல்லாம் சொல்லித் திரியும் தேசிய தலைவர்களின் கண்களில் இதுவரை எட்டாத அந்த கிராமத்தில் பிறந்த நாள் முதல் வாழ்ந்த மூத்த அம்மா ஒருவரை சந்திக்கின்றோம். நாங்கள் எங்கள் சின்ன பள்ளியிலேருந்து நாங்கள் சந்திக்கிறோம். 90ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு போய் திரும்ப வந்தவங்களை குடியேற்றுறவங்க. அது மட்டும் நாங்கள் இந்த மட்டும் பிள்ளையிலேருந்து நாங்கள் ஸ்கூல் மில்லை ஒன்று மில்லை நாங்கள் இங்கே கிடந்து காட்டில் வாழ்ந்த நாங்கள் தான். இப்போ நாங்கள் 90ஆம் ஆண்டு நாங்கள் கல்யாணம் கட்டி எங்களோட பிள்ளைகளும் கல்யாணம் கட்டி தான் நாங்கள் ஊருக்கு இந்த 90ஆம் ஆண்டு பிரச்சனை வந்தது. அதோட நாங்கள் திரும்ப கொண்டு குடியேற்றினாங்கள். அது தாரம் இது தாரம் அதை விதைவன் சொல்லி கொண்டு குடியேற்றினாங்கள். வேணுமெண்டா எங்களுக்கு தந்தது அவங்க தண்ணியை மட்டும் தந்திக்கிறாங்கள். மகே இந்த அரசாங்கத்தை 2 லட்சம் ரூபா காசு அந்த வீடு கட்டி அது வீடு இப்போ என்ன அது இதே போதும் சாருங்க மூச்சு நின்று வாங்குது காசுமா. எனக்கு இது போகிறதுக்கு காசு இல்லை, தவிர்த்து மீன் ஆட்டோவில் போகிறது தான் நான் இப்போ காத்து கொண்டு இருக்கிறேன். பஸ்ஸுக்கு போக ஆட்டோவுக்கு போகிறோம்னா 300 ரூபா வேணும். போக்குவரத்து வசதி எதுவும் இல்லை, பஸ்ஸு வாகனம் இல்லை. உள்ளவங்கள் மோட்டர் சைக்கிள் இதில் போவாங்க, மோட்டர் சைக்கிள் காரணம் எங்களுக்கு அதுக்கு வசதி இல்லை. எங்களுக்கு ஈழத்தமிழ் சமூகம் இன்றும் வாழ்க்கைக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றது. உலகின் பல்வேறுபட்ட சிறுபான்மை இனக்குழுக்கள் சந்திக்கும் அன்றாட வாழ்விச் சிக்கலை போன்றே சிவில் யுத்தம் முடிந்து ஆண்டுகள் பல கழிந்தும் ஈழத்தமிழ் சமூகம் சிக்கித் தவிப்பது வேதனையானது. இன்றைய அடிமட்ட ஈழத்தமிழர் படும் இன்னல்களை முகத்தில் அறையும் சாட்சியமாய் சாகாமம் கிராமத்து மக்களின் வாழ்வு எம் கண்களில் தெரிகின்றது. மீள்குடியேற்றம் என்ற நிலையிலே இங்கே பல அரசியல்வாதி வருகின்றார்கள். சில வார்த்தைகளை முன்வைக்கின்ற மக்கள் மத்தியில் வைக்கின்றார்கள். ஆனால் சொல்லுகின்ற வார்த்தையை அவர்கள் சரிவர வழிநடத்தவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு சில வேலை திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் அதை அந்த நிதியை ஒதுக்குகின்ற அந்த உரியவர்களே அதை ஆள் வச்சு அந்த வேலை திட்டங்களை செய்கின்றார்கள். ஒழுங்கான முறையிலும் அந்த ஒரு சில வேலை திட்டங்களும் இங்கே நடைமுறையிலே இல்லை என்பதை இந்த அரசாங்கத்தில் உள்ள மேலிடங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இனவாத அரசியலும் பாகுபாடு ரீதியான பொருளாதார வள பங்கீடுகளும் தமிழ் மக்களை தொடர்ந்தும் அதல பாதாளத்தினுள் தள்ளி கொண்டிருக்கின்றது. மனித வாழ்வுக்கு தேவையான எந்தவித அடிப்படை விடயங்களும் அற்ற நிலையில் இவர்கள் வாடுகின்றார்கள். தான் செத்து தானே எழும் வாழ்வைத்தான் இவர்களுக்கு இலங்கை அரசு விதித்திருக்கிறது. அதிகாரிகளின் பாராமுகம், ஆட்சியாளர்களின் அலட்சிய போக்கு, ஏழையென்றால் எம்மவர்களும் காட்டும் கவனிக்காத இயல்பு எல்லாமே இவர்களை ஆதிக்குடிகள் போல வாழ வைக்கின்றது. தற்காலத்தில் மீள்குடியேற்றத்துக்குரிய முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு பூரணத்துவம் அடைந்த முன்னெடுப்பாக இதுவரைக்கும் அமையவில்லை. இன்னும் அந்த பிரதேசங்களிலே மக்கள் குடியேறுவதற்குரிய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. தொன்மக்குடிகளின் தொழில்கள்தான் இன்றும் இவர்களுக்கு உதவுகின்றன. மந்தை வளர்ப்பும், மீன்பிடித்தலும், வேட்டையாடலும், பயிரிடலும் தான் ஒரு இடத்தில் மிக தொன்மையான காலத்தில் மனித இனம் இருந்ததற்கான அடையாளங்கள் என சொல்லுவது உண்மையானால் இவர்களும் இந்த மண்ணும் அதற்கு சாட்சியமாகின்றார்கள். சாகாம குலத்தை நம்பி வாழும் தம்மை பற்றியும் தொடர்ந்தும் புனரமைப்புக்கு உள்ளாகாமல் இருக்கும் குலத்தால் ஏற்படும் வாழ்க்கை சிக்கலையும் ராமசுந்தரம் என்ற மூத்தவரிடம் நாம் கேட்டோம். இந்த சாகாமத்து குலத்தையும் இந்த ஊரில் இருந்து வாழ்ந்து கொண்டு வரோம். இந்த சாகாமத்து குலத்தை நம்பி தான் எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டு போகுது. அதனால இந்த தண்ணி டக்கண்டு வாக்கிற குறைக்கிறாங்க. இப்போ குளத்தை மூடுபட்டு போச்சு. இப்போ கூட முதல்ல இந்த மாதிரி இல்லை. முதல் நல்ல ஏராளமான தண்ணி இருந்தது. இப்போ தண்ணி குறைவு.
அந்த தண்ணியை அவங்க திறந்து எடுக்கிறதால எங்கிட்ட தொழிலெல்லாம் அடிபடுகிறது. இப்போ தண்ணி இருந்தால் தான் இந்த குளத்துக்குள்ளே மீன் கிடக்கும், இல்லாட்டி மீன் எல்லாம் அழிஞ்சு போகும். இப்போ 50-60 பேர், ஒரு 40-50 பேருக்கு மேலே இந்த குளத்தை நம்பி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதால் இந்த குளத்தை எங்களுக்கு ஒரு புனரமைச்சு செய்து தரக்கூடிய மாட்டுக்கு ஒரு தரம் வந்து முன்னிலை சொல்லலை. போர்க்காலத்தில் 3 தடவைகளுக்கு மேலாக இடம்பெயர்ந்து மீண்ட மக்கள் இவர்கள். ஒரு காலத்தில் போரிடும் இருதரப்புக்கு நடுவே இருந்த கிராமம் இது. இந்திய இராணுவத்தின் அட்டூழியங்களுக்கும் தம்மையும் தம் சொத்துக்களையும் இழந்தவர்கள் இவர்கள். கடைசியாக கடந்த 1990ஆம் ஆண்டு வாழ்விட பகுதிகளிலிருந்து வெளியேறிய மக்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் மீள்குடியேற்றப்பட்டனர். 90ஆம் ஆண்டு பிரச்சனை புறகுமான் எல்லாம் வளைஞ்சி, எங்கள் சொத்துக்கு எல்லாம் வளைஞ்சி அண்டை முழுக்க இழந்து போட்டு தான் நாங்கள் ஊரோட சேர்ந்தோம். உயிருக்கு பயந்து ஊரோட சேர்ந்தோம். சேர்ந்து திரும்ப உங்களுக்கு எல்லா வீடும் அமைச்சு தரோம், எல்லாம் உங்களுக்கு வசதியில் செஞ்சாரோம், நீங்கள் திரும்ப குடியேறுங்கன்ட்டு எங்களை குடியமர்த்தினாங்க. கொட்டின் மட்டும் கொண்டு அமைச்சு தந்தாங்க. அது ஏதோ ஒரு நிறுவனம் தான் அந்த கொட்டின் அமைச்சு தந்த எங்களுக்கு. அந்த அடிப்படையில் வாழ்ந்தோனிக்குமான் இதுவரைக்கும் என்னன்னு சொல்லி போட்டு போகிறாங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. இந்த எங்களுக்கு பக்கத்தில் இருக்க குளத்தாலமான் எங்கள் ஆரோ அனுபவிச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கு இந்த வசதியும் இல்லை. அதுக்கு மீனை மட்டும் தான் பிடிச்சி சாப்பிட்றோம். நாங்கள் எங்களோட பூமி விளைக்கிற ஒரு பயிர் செய்கிறதுக்கு கூட எங்களுக்கு அந்த தண்ணி வசதி இல்லை. அந்த தண்ணி அடிப்படையில் அந்த வசதி எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு அந்த வசதியை செஞ்சு தரதில்லை. ஒரு பாக்கியாத வட்டி எங்களுக்கு இந்த தண்ணி எங்களுக்கு திருப்பி இருந்தால் நாங்கள் அண்டைக்கண்டது எங்களுக்கு எங்களோட பூமிக்குள்ளே நாங்கள் வீட்டு தொழில் செஞ்சு பயிர்களை செஞ்சு அண்டைக்கண்டது எங்களோட இதுகளை செய்கிறதுக்கு இந்த உதவி இந்த அரசாங்கம் செஞ்சு தரணும். எங்களுக்கு 140 குடும்பங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் மீள்குடியேற்றப்பட்ட போதும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இன்னமும் செய்து கொடுக்கப்படாத நிலையில் மக்கள் மோசமான வாழ்க்கையினை வாழ்ந்து வருகின்றனர். வீடுகள் என்று சொல்லிக்கொள்ள அதிகளவில் எந்த கட்டிடத்தையும் காணவில்லை. பல வீடுகளை வேண்டுமென்றால் கூரை இருப்புக்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அன்றாடம் காட்சிகளாக வாழ்ந்து வரும் இம்மக்களின் குடியிருப்புகள் உரிய வகையில் அமையப்பெறவில்லை. மக்கள் தமது உழைப்பினால் சிறுகச் சிறுக அமைத்த வீடுகளையும் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் புகுந்து அடித்து நொறுக்கிவிடுகின்ற நிலை காணப்படுகின்றது. மேலும் மக்களின் வாழ்வாதார உபகரணங்களையும் வயல் நிலங்களில் விளையும் நெற்பயிரையும் காட்டு யானைகள் சேதப்படுத்துவதாக மக்கள் வேதனை மிகுதியோடு தெரிவித்தனர். யானை என்ன செய்யுது என்றால் இந்த தோணிகளெல்லாம் கன தோணிகளை உடைச்சி போடுது. அதால் ஒரு 7-8 தோணிக்கு மேலே உடப்பாட்டு போயிட்டு இப்போ தோணி இல்லாமல் நாங்கள் அங்கே எம்ஜிஎம் தோணிகள் வாங்கி வாடகைக்கு எடுத்து தான் தொழில் செய்கிறோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டு எங்களை அவர் கத்துறாரு துப்புரா போகல. நான் தான் அவருக்கு நல்லா சிங்களம் தெரியும், அவர் கொழும்பாளவர். நான் தான் போய் சிங்களத்தால் போன்ட்டு சொல்லத்துக்கு போகிறோம். அந்த ஜானை போனது அப்படி இருக்கக்குள்ள இப்போ என்ன செய்யுது, நாங்கள் உயிரை கையில் உண்டைக்கு சாகுவோம், இன்னும் கொஞ்சம் சாகுவோம். எங்களுக்கு ஊரில் இருக்க விட வீடு வசதி இல்லை. இல்லாட்டி நாங்கள் ஊரோட போய் நாங்கள் சேர்ந்துருவோம். எங்களுக்கு வசதி இல்லாமல் தான் நாங்கள் இங்கே கிடக்கிறோம். நாங்கள் உள்ளே குட்டிகள்கிட்ட வசதியும் இல்லாமல் இருக்குதுகள். அதுக்காக நாங்கள் இங்கே கிடக்கிறோம். தம்மை அளிக்கின்ற எதுவும் சிங்கள மொழி பேசக்கூடியது அல்லது சிங்கள மொழியை புரிந்து கொள்ளக்கூடியது என்ற எண்ணம் இவருக்கு. 3 தசாப்தங்கள் தாண்டிய யுத்தம் சிறுபான்மை மொழியினர் மீது உண்டாக்கிய உளவியல் தாக்கம் இது. கிராமத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அழிவுகளை ஏற்படுத்தும் யானைகளை கட்டுப்படுத்துவதற்கான மின்சார வேலிகளை அமைத்து தருமாறு மக்கள் அதிகாரிகளிடம் முன்வைத்த கோரிக்கைகள் இன்றும் கைகூடவில்லை. நாங்கள் எங்களோட உறவுகளை 7 பேரை நாங்கள் யானைக்கு பலியாக கொடுத்திருக்கின்றோம். எங்களோட உறவுகளை அந்த காரணத்தின் அடிப்படையிலே வயது போனவர்களை இங்கே வைத்திருக்கலான்னு சொல்லி மாணவர்களை இங்கே வைத்திருக்கலா, பாதுகாப்பில்லை, யானைகளின் பிரச்சனையின் காரணத்தால் நாங்கள் எங்களோட மாணவர்களையும் எங்களோட வயோதிபர்களையும் எங்களை இயன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடியோர் தைரியமானவர்கள் மட்டும்தான் நாங்கள் இருக்கின்றோம். மற்றவர்கள் நாங்கள் பாதுகாப்பான முறையில் எங்கள் உறவினர்களிடம் நாங்கள் திருக்கோயில் பிரதேசத்துக்கு சென்று எங்கள் உறவினர்களிடம் நாங்கள் அவங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். வீதி கட்டமைப்பின் கதையோ மிகவும் பரிதாபமானது. போக்குவரத்துக்கு என எந்தவிதமான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்காத நிலையில் மக்கள் தமக்கு இயன்ற வகையில் வாகனங்களை பயன்படுத்தி பயணிக்கின்றனர். அத்துடன் போக்குவரத்தினை மேற்கொள்கின்ற வகையில் பாதைகளும் மீளமைக்கப்படவில்லை. இந்த வழியில் என்றோ ஒரு நாள் வீதி இருந்தது என்பதற்கான குன்றும் குழியுமான சில அடையாளங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. போக்குவரத்து இடர்பாடுகளால் இவர்களின் உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதும் சாத்தியமற்றிருக்கின்றது. பொருட்களை விற்பதும் வாங்குவதும் காசு சம்பந்தப்பட்டது. ஆனால் அவசர மருத்துவ சிகிச்சைக்கு யாரையாவது எடுத்துச் செல்வதும் போக்குவரத்து வசதியின்மையால் பாதிக்கப்படுகின்றது. அது காசு நட்டங்களே அல்ல, பல உயிரழிவுகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது.
போக்குவரத்து உள் வீதிகள் பிரச்சினை, பிரதான வீதிகள் பிரச்சினை. எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால், ஒரு வேதனை வந்தால், எங்களுக்கு இன்றைக்கு திருக்கோள் 15 கிலோமீட்டருக்கு தான் நாங்கள் போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதிலே போக்குவரத்து சின்னம் ஒரு இரவில் ஒரு எங்களுக்கு அப்படியான சூழல் ஏற்படும் என்று சொன்னால் உண்மையிலே அந்த ஆள் இங்கே மரணிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படுகிறது. ஏன்னா போக்குவரத்து பண்ண முடியாத நிலைமையில் யானை பிரச்சனை இருக்கின்றது, வாகன பிரச்சனை இருக்கின்றது, போக்குவரத்து பிரச்சனை இப்படியா இருக்குது. வீதிகளை புனரமைத்து தரவில்லை. படிப்பு அறியாத யானைகள் இங்கு பயிர்களை மட்டுமல்ல பள்ளிகளையும் தான் அளித்துள்ளன. என்றோ இங்கு ஆசிரியர்களும் ஓடியாடிய மாணவர்களும் இருந்தார்கள் என்பதற்கான அடையாளமாக பாடசாலை இருக்கின்றது. அடிக்கடி வரும் யானைகளாலும் எப்பவுமே வராத ஆசிரியர்களாலும் படிக்கக்கூடிய அல்லது இத்தனை சிக்கலிலும் தம் பிள்ளைகளை படிப்பிக்க விரும்புகின்ற பெற்றோர் மாணவர்களை வேறு பகுதிகளில் தங்க வைத்து கல்வி புகட்டுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்கூல் எல்லாம் மூடப்பட்டது, பிள்ளைகளும் போகிறதும் இல்லை, மாஸ்டர் மாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அடிப்படை எங்களோட இங்கே கிராமத்தில் வேறொரு சொல்லே இல்லை. ஆனையாலான் முழு பேரும் ஊரோட அங்கஞ்ச போய் அப்படியான சொல்லி செஞ்சு கொண்டு பிள்ளைகளையும் அங்கஞ்ச வேறு வேறு ஸ்கூல் வழியை சேர்த்துக்கொண்டு இந்த ஸ்கூலெல்லாம் பாருங்கள் சார், அப்படியே சும்மா கிடக்கு, உடைஞ்சி கதவும் இல்லை, ஒன்றும் இல்லை, கதிரை இல்லை, பிள்ளைகளும் போடல, மாஸ்டர் மாரும் இல்லை. இப்படியான கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். யானைகள் அங்கே பாருங்க சார், அந்த வீட்டில் பாருங்கள் சார், யானை உடைச்சி முழுதையும் தரமட்டமாக்கி போட்டு. 90ஆம் ஆண்டு யுத்த காலத்திலே 64 மாணவர்கள் இங்கே கல்வி கற்றவர்கள். யுத்தம் முடிந்து இன்றைக்கு பாடசாலை மூடப்பட்டிருக்கணும். எங்களுக்கு உண்மையில் ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கணும். எங்களோட மாணவர்கள் அங்கே கல்வி கற்கணும். எங்களை 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கள் மாணவர்களை போக்குவரத்து செய்யணுன்றதுக்காக தான் நாங்கள் எங்கள் மாணவர்களை அங்கே விட்டிருக்கிறோம் எங்கள் உறவினர்களிடம். அதனால் கிராமத்தில் இயங்கி வந்த பாடசாலை தமிழர் பிரச்சினை பக்கம் பார்க்காத மூடிய அரச ஆட்சியாளர்களின் கண்களைப் போல மூடப்பட்டே இருக்கின்றது. ஊனமிட்டவர்கள் இருக்கின்றார்கள், விதவைகள் இருக்கின்றார்கள். உண்மையிலே அன்றாட வாழ்க்கையான இந்த இதுகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களால் முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு அரசியல்வாதிகள் கூட சரி, எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் சரி, இதுவரைக்கும் அவங்களை எந்த ஒரு கவனத்திலும் எங்களுக்கு தேடவில்லை. எங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் இங்கே இருந்தது, ஆரம்பத்திலே இந்த கிளினிக் சென்டர் இருந்தது, இங்கே ஹாஸ்பிட்டல் கிளினிக் சென்டர்கள் இருந்தது, நெல் களஞ்சியசாலை இருந்தது, இந்த பசலை களஞ்சியசாலை இருந்தது. நியாயமாக எங்களுக்கு சகல வசதிகளும் கொண்ட இடம் இது. ஆனால் இப்போ பார்க்குற போது உண்மையிலே எங்களுக்கு விளைவை நாங்கள் இழந்து நாங்கள் இங்கே ஆகவே இந்த 147 குடும்பத்துக்குமான வீட்டு திட்டங்களையும் இந்த வீதி அபிவிருத்திகளையும் இந்த போக்குவரத்து வசதிகளையும் இந்த பாடசாலையை திறந்து தர வேண்டும். மற்ற இந்த வீதிகளை புனரமைச்சு ஹாஸ்பிட்டல் வசதிகளை செய்து எங்களுக்கு இதற்கான வசதி முறைகளை இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் நான் இந்த கிராம சங்கத்தின் தலைவர் என்ற சார்பில் நான் கேட்டுக்கொள்வேன். சாகாமத்திலிருந்து நாம் கனகர் கிராமத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியில் 1979 அமைச்சராக பணியாற்றிய கனகரட்னம் அவர்கள் மீளுருவாக்கிய தமிழ் குடியேற்ற கிராமங்களில் ஒன்று கனகர் கிராமம். அமைச்சராக மாறிய கனகரட்னம் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியாளராக முன்னர் தமிழரசில் வெற்றி பெற்ற தமிழரசு கட்சிக்காரர். அவ்வாறே அன்றைய 60ஆம் கட்டை கிராமத்தையும் கனகர் கிராமம் ஆக்கினார். கம்முதாவ திட்டத்தின் கீழ் ரணசிங்க பிரேமதாச 1983ஆம் ஆண்டு 30 வீடுகளை இங்கு கட்டி கொடுத்தார். நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 1975ஆம் ஆண்டு காலத்துக்கு முந்தின காலம் எங்களோட பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஒன்று இருந்தது பொறுத்தவில்லை. அப்போ அந்நேரம் மயிலான கனகரட்னம் என்று முன்னாள் மாவட்ட அமைச்சர், அவர் எங்களோட ஊரில் பெரிய மனுஷனாக இருந்தார். அவர் ஆலோசனையின் பேரில் நாங்கள் வந்து கடற்கரை பகுதிகளில் குடியேறுங்க, நீங்கள் தண்ணி உள்ள பகுதிகளில் என்று சொல்லி ஆலோசனையின் பேரில் நாங்கள் இந்த பகுதிகளில் குடியேறினாங்க. நீங்கள் குடியேறிட்டு நாங்கள் இருப்பிடங்களையும் எங்களோட வாழ்வாதாரம் மேட்டு நில பயிற்சிகளையும் செய்து கொண்டிருந்த காலத்தில் தான் அந்நேரம் இருந்த ஏஜிஎன் நினைக்கிறேன், அவங்கெல்லாம் வந்து எங்களோட காணிகளில் வந்து வீடுகள்லாம் பிடுங்கி அறிவாங்க. அந்நேரம் நாங்கள் திருப்பி கட்டுங்கன்னு சொல்லி அவர் சொன்ன ஆலோசனையில் கட்டினோம். அதுக்கு பிறகு அம்பாறை மாவட்ட செயலர் தலாக்கள் வந்து எங்களோட காணிகளை அளந்து 1978ஆம் ஆண்டில் ஆரம்பத்தில் எங்களுக்கெல்லாம் பேமெண்ட் தந்திருக்காங்க. அதன் பின்றான காலப்பகுதி, அந்த காலப்பகுதி வந்து பொத்திவில் ஹிதாயபுரம் பகுதியோட அந்த கிராம சேவையாளர் பிரிவில் இது எங்களோட கிராமம் பதிப்பட்டிருந்தது. பிறகு 1980க்கு பிறகு மாவட்ட அமைச்சராக இருந்த கனகரட்னம் ஐயாவோட முயற்சியால் ஒரு கனகர் கிராமம் டிவிஷனாக மந்திரி சேவையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு ஒரு கிராமமாக ஆக்கப்பட்டு அதுக்கு ஒரு கிராம சேவையாளரும் போட்டாங்க. பொத்துவில் பிரதேச செயலக பிரிவின் கீழ் இந்த கனகர் கிராமம் இருக்கின்றது. கிராமோதய திட்டத்தின் கீழ் இங்குள்ளவர்களுக்கு சுமார் 2 ஏக்கர் காணி வீதம் நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன.
மேட்டு நில பயிற்சிகையினை வாழ்வாதார தொழிலாக கொண்டிருந்த இவர்களுக்கு 1987 ஏற்பட்ட இந்திய இராணுவத்தின் வருகை பாதிப்பினை ஏற்படுத்தியிருந்தது. இந்திய இராணுவம் குறித்த கிராம மக்களின் வீடுகளுக்கு தீயிட்டு நாசமாக்கியிருந்தது. இந்நிலையில் மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாயினர். அகதிகளாய் இன்றும் தவிக்கின்றனர். தமது நிலத்துக்கு திரும்புவதற்கு விரும்பினாலும் அதன் காரியம் நடந்த பாடில்லை. கடந்த காலங்களில் இந்த மாவட்டத்தில் பல எல்லை கிராமங்கள் அழிக்கப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்தேறியிருக்கிறது. குறிப்பாக பொத்துவில், திருக்கோவில், ஆலையடி வேம்பு, அதே போன்று நாமிதன்வழி போன்ற பிரதேசங்களில் எல்லையிலே பல கிராமங்கள் இன்று இல்லாமல் போயிருக்கிற நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட கிராமங்கள் இன்னும் மீள்குடியேற்ற முடியாத ஒரு சூழல் இந்த ஆட்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில முன்னெடுப்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற விடயத்தினையும் நான் இங்கு கூறி வைக்க வேண்டும். குறிப்பாக பொத்துவில் பிரதேசத்தை எடுத்து பார்த்தால் அங்கு கனகர் கிராமம், அதே போன்று கோமாரியிலே பல கிராமங்கள், இவ்வாறு பல கிராமங்கள் இன்னும் அந்த இடங்களுக்கு போக முடியாத ஒரு சூழலிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கனகர் கிராமத்தை எடுத்து பார்த்தால் அங்கு 178 குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தாம் வாழ்ந்ததற்கான ஆவணங்கள் இவர்களிடம் இருக்கின்றன. ஆனால் ஆவணம் என்று சொல்லும் இவர்களின் நிலம் இவர்களிடம் இல்லை. அதனைவிட அதிர்ச்சி தருகின்ற இன்னொரு விடயம், ஆவணம் உங்களிடம் இருந்தாலும் இது எங்களுக்குத்தான் சொந்தமென்று வன இலாகா நம்புவதை யாரிடம் சொல்வது என்கிறார்கள் மக்கள். வன இலாகாவோடு கைகோர்த்து நிற்கின்றது இராணுவம். பல்வேறு வளங்களால் நிறைந்து காணப்பட்ட கனகர் கிராமம் இன்று பொலிவிழந்து காட்சியளிக்கின்றது. மண்ணை நம்பி வாழ்ந்திருந்த மக்கள் இன்று மண்ணுக்கு திரும்ப முடியாது தவிப்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதே இம்மக்களின் ஏக்கமாகும். பின்றான கால பகுதியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பொத்து லீஸ் கொடுத்து இதுக்குள்ளே வேறு வேறு திட்டங்களெல்லாம் போட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வராங்க. இவங்களோட வீடுகளெல்லாம் ஒரு காட்டுப்பாதையாக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு கிராமத்தையே மூடி மறைச்சி போட்டாங்க. இப்போ நாங்கள் அரசாங்க உயர் மட்டங்கள்லேருந்து பிரதேச செயலாளர் வரைக்கும் இந்த வீடுகள்லாம் கொண்டு காட்டிக்கிறோம். எத்தனையோ பிரதேச செயலாளர் வந்து பார்த்துருக்குறாங்க, எத்தனையோ அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்குறாங்க. அப்போ நாங்கள் இது பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு கூட நாங்கள் தெரியப்படுத்தி எங்களுக்கு கடிதம் வந்திருக்கு இதை மீளக்குடியமத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபரும் அதே மாதிரி பொத்தியில் டிஎஸ்சி கடிதம் அனுப்பிக்கிறார். ஆனால் எல்லாமே இங்கே வந்து புதகுழியில் போட்ட மாதிரி இந்த காரியங்கள் மூடி மறைக்கப்படுது. இவங்க இந்த நல்லாட்சிகளை வேலை செய்கிற அதிகாரிகளாக தெரியலை. இவங்கெல்லாம் மைந்தர் ஆட்சியில் போடப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் அவங்களோட திட்டங்களை தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அரசாங்கத்தால் சொல்லப்படுற இந்த மீள் குடியேற்றம்ன்றது எங்களுக்கு கண்ணாலையும் கூட காணலாம் இருக்குது. எங்களோட மக்கள் வாழ்வாதாரம் இந்த பயிர் செஞ்சு எத்தனை வருஷம் இப்போ ஒரு ஏக்கர் காணியில் விவசாயம் வீட்டில் விவசாயம் பண்ணுறதாக சரித்திரமே கிடையாது. பொத்தியில் பிரிவு கோட்டை தமிழ் சிங்கள மக்களுக்கு சரியான கொடுமை நடக்குது. இங்கே எத்தனையோ பிரச்சனை, எவ்வளோ அண்மையில் ஒரு 4-5 மாதத்துக்கு முதல் ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி மக்கள்லாம் ஒண்டி திரண்டிருந்தாங்க. எங்களோட அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர் கலையரசன் ஐயா எல்லோரும் வந்திருந்தாங்க. டிஎஸ் வந்திருந்தார், புரஸ்டாக்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து இந்த நிலைமையில் பார்த்துட்டு போனாங்க. ஒரு முடிவும் இல்லை. கனகர் கிராமத்தை கனகரின் கிராமமாக கோபத்தோடுதான் இன்றைய தமிழ் தலைமைகளும் பார்க்கிறதா என்பதும் தெரியவில்லை. இம்மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு மத்திய மற்றும் மாகாண அரசுகள் நடவடிக்கை எடுத்த போதும் பிரதேச செயலகம் அதற்கு அக்கறை காட்டவில்லை. பிரதேச செயலகத்தால் தான் சில நல்ல அசைவுகளும் நகர மறுப்பதாக மக்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். சாகாமத்தில் மீள்குடியேறியும் சொந்த நிலத்தில் அகதிகளாய் எம்மவர்கள், கனகர் கிராமத்தில் சொந்த நிலத்திற்கு போக முடியாது ஏதிலிகளாய் எம்மவர்கள். இவ்விரு கிராம மக்களின் வாழ்வில் விடியலை கொண்டுவர அரசியல் தலைவர்கள் முயல வேண்டும். அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் உரிய பணியாற்ற வேண்டும். ஆள்கின்றவர்களே எங்களுக்கு தலைவர்கள் என்று சொல்கின்றவர்களே நாம் மாடி வீடேறி சொர்க்கத்திற்கு எங்களை அழைத்துச் செல்ல சொல்லவில்லை. எங்களுக்காக எங்கள் கூரையில் ஏறி அன்றாட வாழ்வுக் கூலியை பிடித்துத் தாருங்கள் என்றுதான் கேட்கின்றோம் என்கிறார்கள் இம்மக்கள். ஆதவனின் திசைகள்.